कवि और कंजूस कविंगरों और कंजनों। किसी गांव में गोवर्धन नामक एक आदमी रहता था। இது ஒரு கிராமத்துல கோவர்தன் பெயருடைய ஒரு மனிதர் வசித்து வந்தார். वह अच्छा कविता और ரொம்ப நல்ல கவிஞர். लेकिन गरीब था. ஆனா ஏழ்மையா இருந்தார். वह कविता लिखना छोड़कर कुछ नहीं जानता था. அவருக்கு கவிதை எழுதுவதை தவிர வேற எதுவும் தெரியாது. परिवार में அவருடைய ஃபேமிலியில் குடும்பத்தில் माँ बाप थे, अम्मा அப்பா இருந்தாங்க, पत्नी थी மனைவி, बच्चे थे குழந்தைகளும் இருந்தாங்க. इसलिए वह रोज आसपास के किसी जमींदार या अमीर के घर जाता था. இதனால டெய்லியும் தினமும் ரோஸ் ஆஸ்பாஸ் கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஜமீன்தார் வீட்டுக்கோ அல்லது பணக்காரருடைய வீட்டுக்கோ போவார் அவர். और उनका गुणगान करते हुए कविता सुनाता था. அவங்கள பற்றி நல்ல விதமாக புகழ்ந்து கவிதை படைப்பார். वे लोग अपनी तारीफ सुनकर गोवर्धन को कुछ न कुछ देते थे. அந்த மக்களும் அவங்கள பற்றின புகழை கேட்டு கோவர்தனுக்கு ஏதோ கொஞ்சம் கொடுப்பாங்க. कुछ न कुछ அவங்கள்ட்ட எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ கொடுப்பாங்க. बस इसी से गरीब कवि किसी न किसी तरह अपना जीवन का निर्वाह करता था. இவ்விதமாக தான் அந்த ஏழ்மையான கவிஞர் ஏதோ ஒரு வகையில் அவருடைய வாழ்க்கையை நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தார். கபி கபி உசே காலி ஹாத் லௌட்னா படுத்தா தா. அப்பப்போ அவர் வெறுங்கையோட வீட்டுக்கு திரும்ப வேண்டி இருந்தது. எல்லா நாளும் காசு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. एक दिन गोवर्धन पास के किसी गांव में गया. ஒரு நாள் கோவர்தன் பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கிராமத்துக்கு போனார். वहाँ वह महेंद्र नामक आदमी के घर पहुंचा. அங்கே ஒரு மகேந்திர அப்படின்ற பெயருடைய ஒரு மனிதரோட வீட்டுக்கு போனார். மகேந்திர தனவான் தா. மகேந்திரன் நல்ல பணக்காரன் தான். லேக்கின் படா கஞ்சூஸ் தா. ஆனால் ரொம்ப கஞ்சம். किसी को बोलकर भी कोटी दमड़ी तक नहीं देता था. யாருக்கும் மறந்தும் கூட பொய்யா கூட ஒரு நயா பைசா அவர் கொடுத்துட மாட்டார். கோவர்தன் மகேந்திரக்கோ अपना परिचय दिया. கோவர்தன் மகேந்திரன்ட்ட அவரை பற்றி அறிமுகப்படுத்திக்கிட்டார். उसके बाद उसने इस अर्थ की एक कविता सुनाई. அதுக்கப்புறமா அறிமுகத்துக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி அர்த்தம் வர மாதிரி ஒரு கவிதையை சொன்னாரு. கி எந்த மாதிரி அர்த்தம், மகேந்திர படா வீர்கை மிகப்பெரிய வீரன், அவர் தானி பீகை அப்புறம் கொடை கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம் வர ஒரு கவிதையை அவரை பற்றி சொல்றாரு. மகேந்திர பி குஷ் ஹுவா. மகேந்திர செம்ம ஹாப்பி ஆயிட்டார். उसने नौकर से कहा. அவருடைய வேலைக்காரர்கிட்ட சொல்றாரு, கவிக்கோ சோனே கி தாலி பேண்ட் கரோ. கவிஞருக்கு தங்கத்தாலான தட்டை பரிசா கொடு அப்படின்னு சொல்றாரு அவரோட வேலைக்காரர்கிட்ட. यह सुनकर गोवर्धन भी खुश हुआ. इधर केटोने गोवर्धन हैप्पी आइटर. वह कहने लगा कि महेंद्र के समान बड़ा वीर और दानी आसपास के गांवों में कोई नहीं. இன்னும் தங்கத்தாலான தட்டு கிடைக்குதுன்னு சொன்னோன்னே மகேந்திரன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் புகழ்றாரு. மகேந்திரக்கே சமான் உங்களுக்கு ஈக்குவலாக மிகப்பெரிய வீரரும் கொடையாளியும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏது சுன்கர் மகேந்திர பகுத்து குஷ்குவா. இதை கேட்டோன்னே மகேந்திரன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. நௌக்கர் சே கஹா. நௌக்கர்கிட்ட சொல்கிறாரு, வேலைக்காரர்கிட்ட சொல்கிறாரு, தாலிமே 180 அம்பி லே ஆவோ. அந்த தங்கத்தட்டு கொண்டு வர சொன்னார் இல்லையா, அதில் ஒரு 100 பொற்காசுகளையும் போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. கோவர்தன் கி குஷி காட்டுக்கானா நகி ரஹா. கோவர்தனோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாமல் போயிடுச்சு. லேக்கின் நௌக்கர் அந்தர் சே ஆயா நகி. ஆனால் வேலைக்காரன் உள்ளேருந்து வரவே இல்லை. தோடி தேர்க்கே பாத் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கோவர்தன் மகேந்திர சே பூச்சா. மகேந்திரன் கிட்ட கேட்குறாரு, கி ஆப்கா நௌக்கர் கியோ நகி ஆயா. உங்களோட வேலைக்காரன் ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மகேந்திரனே கஹா கி வக நகி ஆயேகா. மகேந்திரன் சொல்கிறாரு, அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. கோவர்தன் கா தில் பைட் கயா. கோவர்தன் மனசுடைஞ்சு போயிட்டாரு. உஸ்னே பூச்சா கி क्या मुझे सोने की थाली और 180 रुपया नहीं मिलेगी. உடனே கேட்குறாரு கோவர்தன் அவர்கிட்ட, அப்போ எனக்கு தங்கத்தாலான தட்டும் ஒரு 100 பொற்காசுகளும் கிடைக்காதா? மில்லகி நகி மில்லகி கிடைக்காதா அப்படின்னு கேட்குறாரு. மகேந்திர ஹஸ்தே ஹுயே கஹ்னே லகா. மகேந்திர சிரிச்சிட்டே சொல்கிறாரு, தும்னே முஜே வீர ஒரு தானி கஹா. நீ என்ன வீரன் அப்புறம் கொடையாளி அப்படின்னு சொன்ன. मैं जानता हूँ कि यह झूठ है. எனக்கு தெரியும் அது பொய்ன்னு. झूठना பொய். मुझे खुश करने के लिए तुम झूठ बोले. நான்
என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ பொய் சொன்ன. உசி தர तुमको खुश करने के लिए मैं भी झूठ बोला. அதே மாதிரி உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக நானும் பொய் சொன்னேன். झूठ की वजह से हम दोनों थोड़ी देर के लिए खुश रहे. பொய்யின் காரணத்தினால கொஞ்ச நேரம் நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியா இருந்தோம். பஸ் अब तुम जा सकते हो, இப்போ நீ போலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. கோவர்தன் ने चुपचाप घर की राह ले ली. கோவர்தன் வாயை முடிக்கிட்டு வீட்டை நோக்கி கிளம்புறாரு. ராகுனா வழி, வீட்டுக்கான வழியை பார்த்து கிளம்புனாரு. கஹானிக்கா ஷாரன்ஸ் எஸ்ஏ, இதை தான் 10 மார்க்ஸ் கேட்பாங்க. கவியை ஒரு கஞ்சூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஏ கேட்டாங்க. நம்ம இதை தான் எழுதணும். एक गांव में गोवर्धन नामक एक गरीब कवि अपने परिवार के साथ रहता था. ஒரு கிராமத்தில் கோவர்தன் பெயருடைய ஒரு எளிமையான கவிஞர் அவருடைய குடும்பத்துடன் வசித்து வந்தார். एक दिन महेंद्र नामक धनवान के घर पहुंचा. ஒரு நாள் அவர் மகேந்திரன் பெயருடைய ஒரு பணக்காரரோட வீட்டை சென்றடைந்தார். लेकिन वह बड़ा कंजूस था. யாரு அந்த மகேந்திரன் ரொம்ப கஞ்சம். गोवर्धन ने उस पर झूठी प्रशंसा की कविता सुनाई. गोवर्धन அவர் மேல ஒரு பொய்யா புகழ்ந்துரைத்து ஒரு கவிதையை படைத்தார். इसे सुनकर महेंद्र ने अपने नौकर से गोवर्धन के लिए सोने की थाली और 100 अशर्फियां ले आने को कहा. அந்த கவிதையை கேட்டுட்டு மகேந்திரன் அவருடைய வேலைக்காரர்கிட்ட கோவர்தன் के लिए सोने की थाली, தங்கத்தாலான தட்டு, அப்புறம் ஒரு 100 பொற்காசுகள் அதில் போட்டு கொண்டு வா அப்படின்னு சொன்னார். மகர் நௌக்கர் நகி ஆயா, ஆனால் அந்த வேலைக்காரன் கொண்டு வரவே இல்லை. गोवर्धन के पूछने पर महेंद्र ने कहा, गोवर्धन केटूने महेंद्र சொல்றான் कि आपने मुझे खुश करने के लिए झूठी प्रशंसा की है. நீங்க என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக பொய்யா புகழ்ந்து பாடினீங்க. उसी तरह आपको खुश करने के लिए, அதே மாதிரி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக मैं भी झूठ बोला, நானும் பொய் சொன்னேன். गोवर्धन को खाली हाथ घर लौटना पड़ा. गोवर्धन வெறுங்கையோட வீட்டுக்கு திரும்ப வேண்டியதாயிற்று. சீக் மாரல் என்னன்னா, கஞ்சூஸ் புல்கர் பி கோட்டி தமடி நஹி தேத்தா. கஞ்சர்கள் மறந்தும் கூட ஒரு தமடி அளவு கூட பொய்யா கூட கொடுத்துட மாட்டாங்க. கோட்டி தமடி, அதாவது அந்த தமடினா ஒரு பைசாவை 8 பிரிச்சோன்னா எவ்வளோ வரும், அதில் 8ல் 1 பங்கு, அதை கூட பொய்யா கூட கொடுத்துட மாட்டாங்க. மறந்தும் கூட பொய்யா கூட கொடுத்துட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மாரல்.